காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, இந்த வசனம் அதை திட்டமும் தெளிவுமாக நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சில நேரங்களிலே கடினமான சூழ்நிலைமைகள், போராட்டமான சூழ்நிலைமைகள் வரும்போது ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணம் நம்முடைய எண்ணங்களிலே வருகிறதான சூழ்நிலைமைகள் சில நேரங்களிலே வரும் பிரியமானவர்களே. ஆனா அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்விலே ஏதாயிலும் காரியங்கள் நாம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாயிலும் காரியங்கள் நம்முடைய வாழ்விலே குறைவுகள் இருக்குமே, ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவரால் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய முடியாது. அந்த குறைவுகளை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஜெயம் பெறும்போது அந்த பிள்ளைகள் ஒரு வெற்றியுள்ள வாழ்வை இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, அவரை தேடுகிற பிள்ளைகள், உண்மையாய் முழு மனதோடு அவரை தேடுகிற பிள்ளைகள் பாவத்துக்கு விலகி ஓடுவார்கள், உலகத்தின் அசூசிகளுக்கு விலகி ஓடுவார்கள், ஆண்டவரை நெருங்கி சேர்வார்கள், வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அதிகமாய் அவரை தேடுவார்கள். அன்பானவர்களே, அப்படி தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தெய்வமே அல்ல. அன்பானவர்கள், இந்த காலைவேளையிலே அப்படிப்பட்டதான காரியங்கள், ஆண்டவரை தேடுகிற காரியங்களிலே நான் உண்மையாக இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் அந்த காலைவேளையில சொல்லுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை நிச்சயமா இந்த காலைவேளையிலே செய்வார். வார்த்தையை அறிக்கை செய்யும் போது நிச்சயமாய் ஜெயத்தை அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது யோசுவா 7வது அதிகாரத்திலே பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே சில நேரங்களிலே போராட்டங்கள் வரும்போது அதை எப்படி அவர்கள் தாண்டி முன்னேறி அடுத்த காரியங்களுக்கு நேராய் அவர்கள் கடந்து போகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எரிகோவிலே ஒரு பெரிய வெற்றி, மகத்தான வெற்றியை பெற்றுக்கொண்டார். பாருங்க, எரிகோவை கம்பேர் பண்ணும்போது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆயி என்கிற பட்டணம் அது சிறியதான பட்டணம் தான் எரிகோவை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அவங்க பாருங்க, ஆயி பட்டணத்துக்கு அடுத்தல, எரிகோ முடிச்சாச்சு, யோர்தான முடிச்சாச்சு, எரிகோவை முடித்தாச்சு, வெற்றியை பெற்றாச்சு. அடுத்த பட்டணம் ஆயே அவர்கள் யுத்தம் பண்ணி, ஆய்க்கு நேரா யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, யோசுவா ஆயி பட்டணத்துக்கு வேவுக்காரர்களை அனுப்பி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து விட்டார். பார்த்து வந்து அவர்கள் பாருங்க, அந்த போனவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம எல்லாரும் போக வேண்டாம், அவ்வளவு பெரிய பட்டணம் எல்லாம் அது அல்ல, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வெற்றியை தந்திருக்கிறார். யோர்தானிலே வெற்றி, எரிகோவிலே வெற்றி. நம்ம இப்போ அந்த ஆயை பட்டணத்தை குறித்து பெரிய பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏறக்குறைய 2000-3000 பேர் மாத்திரம் சென்று ஆயை முறியடித்து போடலாம் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், வேவு பார்க்க போனவர்கள் சொல்லுகிறார்கள், அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே யோசுவா பாருங்க 3000 பேரை அங்கே ஆயி பட்டணத்துக்கு நேராக அனுப்புகிறார். அங்கே அவர்கள் போய் ஆயி பட்டணத்தாரோடு யுத்தம் செய்யும் போது அவர்கள் அங்கே முறியடிக்கப்பட்டார்கள். ஆயி பட்டணத்தார் அவர்களை முறியடித்து விட்டார்கள். இதனை பார்த்தபோது ஜனங்களுடைய இருதயம் தண்ணீரால் கரைந்து போயிற்று என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வியை சந்தித்தது நிமித்தமாய் அவருடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. யோசுவாவும் மூப்பரும் ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே, ஏன் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறார்கள். புழுதியை போட்டுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் இப்படி செய்தது நிமித்தமாக எங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகள் எங்க மேல எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தா நாங்க என்ன செய்வோம் ஆண்டவரே? உடைய
நாமத்துக்கு நீங்க என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே? உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் அவர்கள் கொன்று போட்டுருவாங்களேன்னு சொல்லி யோசுவா போய் விழுந்து கிடக்குற ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை யோசுவாவே, நான் உங்களை ஒன்றும் செய்யல. உங்களுடைய கூட்டத்தாரில் ஒருவன் எரிகோவில் சாபத்தீடானது எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன போது அதுல சாபத்தீடானது எடுத்துக்கொண்டது நிமித்தமாக இந்த தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ஆகவே அந்த சாபத்தீடானது எது என்று கண்டுபிடித்து அதை உங்க நடுவில் நிகிரகம் பண்ணி போடணும். உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணணும். அப்பதான் நான் உங்களுக்கு பட்டணத்தை உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாக சொல்லிவிட்டார். அங்கே யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அங்கே யார் அந்த சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கும்போது யூதா புத்திரரில சக்தி என்கிற மகன் குறிக்கப்படுகிறான். அந்த குறிக்கப்பட்ட அந்த மகனிடத்துல கேட்டபோது அவன் எரிகோவிலே சாபத்தீடானதை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொன்ன போது அந்த சாபத்தீடானதிலிருந்து சில பொருட்களை அவன் எடுத்து அவன் வைத்திருந்தது நிமித்தமாக இந்த தோல்வியை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. பிரியமானவர்களே, அவனிடத்திலே நீ என்ன செய்தாய் மகனே சொல்லு என்று சொல்லி அதை ஆண்டுடைய சமூகத்துல ஒழிக்காது என்று சொல்லி சொன்ன போது அவன் எல்லாவற்றையும் சொன்னான். அவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து அந்த சாபத்தீடானதை அந்த மனிதனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் நடுவில் இருந்து நிகிரகம் பண்ணின போது கர்த்தர் அடுத்த அதிகாரத்திலே ஆயிக்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறான். அன்பான தேவ, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபத்தீடான காரியங்கள் ஏதாயிலும் இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையில் அவைகளை நம்முடைய நடுவில் இருந்து நிகிரகம் பண்ண வேண்டும், நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். அப்பொழுது நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கேட்டு நமக்கு பதிலை தருவார். அப்படியா நம்முடைய நடுவில் இருந்த அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு நிகிரகம் பண்ணும் போது மாத்திரமே நம்மை அவர் கைவிடாமல் பாதுகாக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்வில் ஏதாயிலும் இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையிலே அவைகளை நம்ம விட்டு நீக்கி போட ஆண்டவரிடத்துல கேட்ப, ஆண்டவரே என்னால முடியலப்பா, உம்முடைய பலனை தந்து மாம்சத்தின் கிரியைகளை என்னிலிருந்து மாற்றி போட்டுருங்கப்பா, எனக்கு அற்புதத்தை செய்திருங்கப்பா என்று சொல்லி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை மாற்றி அற்புதத்தை செய்வார். அப்படி நாம் மாற்றும் போது மாத்திரமே அவரை தேட நம்முடைய இருதயத்தை உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே அவரால் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.